அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சிம்ம லக்னக்காரங்க 6 மற்றும் 7ஆம் அதிபதியான சனியை எப்படி புரிஞ்சு அணுகுனா வாழ்க்கை சிறப்பாக போகும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன் புரிஞ்சு அணுகணும் அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கிற புரிதல் ஐடியாலஜியை பொறுத்து தான் நமக்கு எண்ணங்கள் வரும். அதை பொறுத்து தான் நம்ம ஆழ் மனசில் இருக்க அதிர்வுகள் வெளியே வரும். அதை பொறுத்து தான் மற்ற புற சூழல்களில் இருக்கிற பல்வேறு விதமான மனிதர்கள், பொருட்கள், சூழல்கள், சம்பவங்களை ஈர்ப்போம். அது மூலயமா தான் ஜாதகத்தில் சொல்லப்பட்ட சம்பவங்கள் எல்லாமே நடக்குது. ஸோ புரிதல்கள், ஐடியாலஜி, நம்பிக்கைகளை எந்த அளவு நம்ம மேம்படுத்துகிறோமோ அந்தளவு ஜாதகம் நமக்கு பாசிட்டிவாக வேலை செய்யும். அப்படிங்கிறதுனால தான் இந்த விளக்கத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போது 6 மற்றும் 7ஆம் இடம் அதை எப்படி புரியணும், எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முதல்ல சிம்மம் அப்படின்னாலே ஓரளவு ஈகோயிஸ்டிக்கான ஒரு வீடு. சூரியன் அப்படின்னாலே கெத்து, கௌரவம், ஆடம்பரம், ஆளுமை, அதிகாரம், அந்த மாதிரி பார்க்குறதுக்கு ஒரு அதிகாரமிக்க ஒரு தோரணையை சொல்கிற இடம். உங்கள் பர்சனல் ஜாதகத்தில் வேறு எந்த கிரகம்லாம் வலிமையாக இருக்கோ அதை பொறுத்து தான் உங்களோட கேரக்டர் மாறும். ஆனால் பொதுவாக சிம்மத்தோட கேரக்டர் எப்படின்னாலே ஆட்சி, அதிகாரம், ஆளுமை, பேர், புகழ் இப்படிங்கிற ஒரு சூரியனோட கேரக்டர் தான் இருக்கும். இப்படி இருக்கிற நீங்கள் 6ஆம் மற்றும் 7ஆம் இடத்தோட திசை வந்தால் அல்லது அந்த வீட்டிலேருந்து கிரகம் தசாபுத்தி நடத்தினா முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, 6 மற்றும் 7ஆம் இடம் அப்படின்னாலே நம்ம எதிர்கொள்ளக்கூடிய நபர்கள், ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க்கை துணை, சமூகம், தொழில் பார்ட்னர், பங்காளி, முக்கியமாக அனுதினமும் நம்ம சந்திக்கிற எதிர்நபர்கள்னால் எதிராளின்னு இல்லை, நண்பர்களையும் அதுதான் குறிக்கும், வாழ்க்கை துணையும் அதுதான் குறிக்கும். அப்போது 7ஆம் இடத்துல உங்கள் நேச்சரான ஆட்சி, அதிகாரம், ஈகோ அப்படிங்கிற ஒரு நேச்சரை நீங்கள் எந்த அளவு செலுத்துகிறீங்களோ அந்தளவு அவங்களோட ரியாக்ஷனை உங்களுக்கு தருவாங்க. ஒருவேளை உங்கள் கூட இருக்கிற அந்த ஆப்போசிட் நபர் ஏற்றுக்கிற பக்குவத்தில், ஒரு மெச்சூர்டான பக்குவத்தில் அல்லது உங்களுக்கு ஏற்ற வைப்பில் இருக்காங்க அப்படின்னா அது உங்களுக்கு மேட்ச் ஆகிடும். ஆனால் அவங்களும் ஓரளவு தன் உரிமை சார்ந்து, தன் சுயம் சார்ந்து ஒரு ஸ்மார்ட்டான பர்சனாக இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல உங்களோட ஈகோவை, உங்களோட ஆளுமை செலுத்துனீங்க அப்படின்னா அப்போ தான் அங்கே ஈகோ கிளாஷ் வரும். இது சரியாக புரிஞ்சுக்காமல் மனிதர்கள் மேலே நம்மளோட ஆளுமையை செலுத்துறதுனால வர்ற பிரச்சனை. ஆனால் இயற்கையில் இருக்கிற நியதி என்ன அப்படின்னா, யாரும் யார் மேலேயும் ஆளுமையை செலுத்தக்கூடாது. உண்மை என்ன, எது சரி அப்படின்ற அந்த நோக்கத்தில் நம்மளோட செயல்களை, எண்ணங்களை செலுத்த ஆரம்பித்தோம் அப்படின்னா எந்த இடத்துலையும் நம்மளோட ஈகோ வெளிப்படாது. அப்போது எந்த இடத்துலையும் ஈகோ வெளிப்படலை அப்படின்னா நீங்கள் சந்திக்கிற நபர், உங்களோட வாழ்க்கை துணை, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட பங்காளிகள் யாருமே அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் தன்னோட ஈகோவை, தன்னோட கால்குலேஷனை, தன்னோட நெகட்டிவ்ஸை உங்கள் மேலே செலுத்த மாட்டாங்க. எல்லார் மனசும் ஒரு லா படி ஒர்க் ஆகுது. அது என்ன அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன். நம்ம என்ன மாதிரி வெளிப்படுத்துகிறோமோ அது மாதிரி அந்த வைப்பை புரிஞ்சுக்கிட்டு அவங்க கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஏற்றுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வெளிப்படுத்த ஆரம்பிப்பாங்க. அப்போது நம்ம உண்மையாக சரியான விதத்தில் ஒரு விடுதலை உணர்வோடு நம்மளோட பங்காளியை, நம்மளோட வாழ்க்கை துணையை அணுகணும் அப்படின்னா, நம்ம சரியாக அணுகிறோம் அப்படின்னு அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்களுமே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஏற்ற மாதிரி மாறுவாங்க. ஓகே, இவங்க பாயிண்ட் கரெக்டு தான், இவங்க நோக்கம் கரெக்டு தான், இவங்க சிந்தனை கரெக்டு தான், அதில் ஒரு நியாயம் இருக்குது, லாஜிக் இருக்குது அப்படின்னு உங்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்க மாற ஆரம்பிப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு சிம்ம லக்னத்துக்கு 7ல் சனி ஆட்சியாகவே இருக்குன்னே வச்சுக்கோங்க. அப்போது இப்போ நம்ம சொன்ன மாதிரி புரிதலை, அப்ரோச்சை நீங்கள் வைக்கும்போது நிச்சயமாக அந்த இடத்துல சண்டை வராது, பிரச்சனைகள் வராது, ஈகோ கிளாஷ் வராது. ஆனால் இந்த மனசை சரியாக கையாள தெரியாமல், விழிப்புணர்வு இல்லாமல், எமோஷன், உணர்ச்சிகள், வெளி உலக மதிப்பீடுகள் அதன் அடிப்படையில் மட்டும் செயல்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த அமைப்புக்கு சண்டை வரும். வாழ்க்கை துணையோட சண்டை வரும், பங்காளிகள், நண்பர்கள், தொழில் பார்ட்னர், இப்படி எல்லாரு கூடயுமே சண்டை வரும். ஸோ நம்ம விழிப்புணர்வாக சரியான நோக்கத்தை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் முக்கியமாக சொல்ல வர்றது. ஏன் சார் இப்படி சண்டை வரும் அப்படின்னு சொன்னால், 7ஆம் அதிபதியே இந்த லக்னத்துக்கு, அதாவது சிம்ம லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியே 6ஆம் அதிபதியாகவும் வராரு. அப்போது 6ஆம் இடம் அப்படிங்கிறது எதிரி, நம்ம அடங்கி போக வேண்டிய இடம். அப்போது சிம்மமோட பேசிக் நேச்சரே ஆளுமையை வெளிப்படுத்துறது. அந்த இடத்துல போய் 6ஆம் இடத்துல போய் நம்ம ஆளுமையை வெளிப்படுத்தணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எதிரி ஆகிடுவாங்க, சண்டை வரும். அதனால தான் இந்த பலனை சொன்னது. ஆனால் நம்ம சரியான விஷயத்தை நேர்மையாக, நம்ம சுதந்திரமும் அவங்க சுதந்திரமும் எந்த இடத்துலையும் பாதிக்கப்படாத அளவு நம்ம வெளிப்படுத்தணும் அப்படின்னா இந்த நெகட்டிவ் பலன்கள் எதுவுமே நடக்காது. மாறா ரொம்ப பாசிட்டிவான பலன்கள் மாறும். 6ஆம் இடத்தோட ஹீலிங்,
சர்வீஸ், கைடிங், அசிஸ்டண்ட், வெல்விஷர், அட்வைசர், இப்படி நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் அங்கே வெளிப்பட ஆரம்பிக்கும். பொதுவாக என்ன சொல்லுவாங்க, சிம்ம லக்னத்துக்கு 7ஆம் இடம் வலுத்தா, அதாவது சனி வலுத்தா அல்லது 7ஆம் இடத்துல ஏதாவது வலிமையான கிரகங்கள் இருந்தால் அந்த குடும்ப வாழ்க்கை சண்டையாக இருக்கும், சண்டை சச்சரவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் எந்த கிரக அமைப்பு எப்படி இருந்தாலும் சரி, எது சரி, எது அல்டிமேட் ட்ரூத், உண்மை நிலை எல்லாத்துலேயும் என்ன அப்படின்னு பார்த்து அதை நம்ம செயல்படுத்த ஆரம்பித்தோம், தேட ஆரம்பித்தோம் அப்படின்னா அது எந்த இடத்துலையும் உங்களுக்கான நெகட்டிவ் பலனை தரவே தராது. இது கேரண்டி. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஏதாவது 2 செயல் செஞ்சுட்டு, ஏதாவது 2 அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டு, ஏதாவது 2 தடவை விட்டு கொடுத்துட்டு அந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகலையே, மறுபடியும் நம்மளை அடிமைப்படுத்துகிறாங்களே, நம்மளை முட்டாள்னு சொல்கிறாங்களே, நம்மளை யூஸ் பண்ணுறாங்களே அப்படின்னு மற்றவங்களோட கணிப்புக்கு, மற்றவங்களோட ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நம்ம ரியாக்ட் பண்ண ஆரம்பித்து செயல்பட ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம கர்மா இன்னும் அதிகமாக வேலை செஞ்சு அந்த நெகட்டிவான பலன்கள் தான் நடக்கும். ஆனால் நீ என்ன வேணால் சொல்லு, என்ன வேணால் நடக்கட்டும், இதுதான் கரெக்டு, இதுதான் லாஜிக் அப்படின்னு நம்மளோட சரியான புரிதலை சுதந்திரத்தோடு வெளிப்படுத்தும் போது, அவங்களுக்கும் அந்த சுதந்திரத்தை புரிய வைக்கும்போது, எவ்வளோ பெரிய மோசமான சுச்சுவேஷனாக இருந்தாலும் அந்த இடத்துல பாசிட்டிவான நிகழ்வுகள் நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த பாசிட்டிவான நிகழ்வுகள் உங்களுக்கு நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு புரிதலை சொல்கிறோம். இதை ஏன் நம்ம தொழிலுக்கு பெருசாக சொல்லலை அப்படின்னா, தொழிலில் வியாபாரம் நடக்கிறதுக்காக இறங்கி போய் தான் ஆகணும், அல்லது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் ஆகணும். ஸோ அதனால் தொழிலில் இந்த இடம் அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ணப்படலை, உறவுகளுக்கு தான் இந்த இடம் அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம சொன்ன முறைகளை பயன்படுத்தி புரிதல்களை பயன்படுத்தினீங்க அப்படின்னா நீங்கள் சிம்ம லக்னத்தில் பிறந்து 7ஆம் இடத்து திசையோ 6ஆம் இடத்து திசையோ வந்தாலும் சிறப்பாக சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இன்னும் இந்த சிம்மம் கும்பம் சார்ந்த புரிதல்கள் தேடல்கள் நிறைய இருக்குது. அது சார்ந்து அடுத்தடுத்த ஃப்யூச்சரில் வீடியோக்கள் போடுவோம். ஸோ அப்போது இன்னும் தெளிவாக பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட கருத்துக்களை பற்றி கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இதெல்லாம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, உங்களுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு செயல்கள், குடும்பம், பொருளாதாரம், வேலை, தொழில், கணவன் மனைவி, வீடு, இதை பற்றின புரிதல்கள் எப்படி இருக்குது, அதை பொறுத்து நம்ம ஆள் மனசு எப்படி வைப்ரேஷனை வெளிவிடுது அப்படிங்கிறத பொறுத்து தான் நமக்கு சம்பவங்கள் நடக்குது. ஸோ சரியான புரிதல்களை நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டு, அதுக்கு தேவைப்பட்ட பயிற்சிகளை பண்ணிக்கிட்டு, சரியான வழிகாட்டுதலை வச்சுக்கிட்டு நீங்கள் வாழ ஆரம்பிக்கும்போது உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற அமைப்புக்கு ஏற்ற மாதிரி நெகட்டிவ் பலன்கள் எதுவுமே நடக்காமல் பாசிட்டிவான பலன்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். அந்த பாசிட்டிவ் பலன்கள் அதிகமாக நடக்கிறதுக்காக தான் இப்படியான புரிதல்களை நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு பாவத்துக்கும் ஆடியோ ரெக்கார்டடாக நம்ம வழங்கிட்டுருக்கோம். உங்களுக்கு தேவை அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். அதுவும் இல்லாமல் வெறுமனே எனக்கு வேலை, தொழில் சம்மந்தப்பட்ட கைடன்ஸ் வேணும் அப்படின்னா அதுக்குமே நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.